புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இதன் தூய ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. இறை இயேசுவுக்குள் அன்பான என் அன்பு இறை மக்களே, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் அவர்களுக்கு பின்பு அவர்கள் சந்ததியை தெரிந்தெடுத்தார், இந்நாளிலே இருக்கிறபடி சகல ஜாதிகளிலும் உங்களை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் என்ற திருக்குடும்பத்தை உண்டாக்கினார். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவருடைய இல்லத்திலிருந்து வெளியிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலக திருக்குடும்பம் நாள் என்று திருமறையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் கணவன் மனைவி இருவரும் நல்லவர்கள், பக்தியானவர்கள், கடமை மிக்கவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இயந்திரம் போல பொருளாதாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வெளியிலேயும் பல வேளைகள், வீட்டுக்கு வந்தும் பல வேளைகள் மனைவி பிள்ளைகளுக்கு பொருள் வாழ்வியல் எந்த குறையும் வைப்பாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனைவி தன்னுடைய மகிழ்ச்சியாக இல்லாதது போல கண்டு கணவன் வியப்படைகிறான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், புகை குடிபோதை போன்ற எந்த பழக்கம் எனக்கு இல்லை, எதையும் நான் வீணாக்குவதில்லை, நான் எந்த குறையும் வைக்கவில்லையே, நீ ஏன் அங்கலாய்த்து கொள்கிறாய், ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று சொல்லி கணவன் மனைவியை கேட்கும் பொழுது, ஆனாலும் ஒரு முக்கியமான குறையை வைத்திருக்கிறான் அந்த கணவன். அதுதான் அன்பு குறைவு. உடன் இருக்கிற அந்த அன்பு குறைவு மனைவி நினைப்பது அல்லது சொல்வது, விதவிதமாக ஆடைகளை ஆபரணங்களை அணிந்து கொள்வது, தான் விரும்புவோ கேட்கிறதையோ இல்லை என்று என்னுடைய தேவைகளை கூட குறைத்து கொண்டு நானே தயார் செய்து எனக்கு வேண்டிய அவருடைய உடனிருப்பை மனைவி கேட்பதில் கண்டிப்பாக நியாயம் உண்டு. இதற்கு கணவர்களையும் சில குடும்பங்களையும் காண்கிறோம். ஒழுங்காக வேலைக்கு செல்ல மாட்டார்கள், வீட்டிலே கிடப்பார்கள், பல தொழில்களை செய்கிறேன் என்று யோசிப்பார்கள், பலவற்றிலும் கைகளை விட்டு அதில் நுழைத்து தலையை நுழைத்து தன்னுடைய குடும்பத்தை சீரழிவுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ இன்றைக்கு குடும்பமாக அவர் வாழ்ந்தார், யோசேப்பு, மரியாள், இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனால் இதிலே மனைவி படும் பாடுதான் இன்றைக்கும் சில குடும்பங்களிலே கணவன் படும் பாடு, பரிதாபம். 2 மின்சார கம்பிகளுக்கிடையே மாட்டிக்கொண்டு எச்சரிக்கையோடு நடக்கிற ஒரு மனிதன் ஒரு முயற்சியாக இருக்கிறது. இளம் கணவர்களை காண்கிறோம் உலகத்தில். அந்த கணவர் ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் பொத்தி வளர்த்த நம்முடைய குழந்தைகள் வேறு எந்த பெண்ணின் பிடியில் இருக்கிறார் என்பதை கவனிக்க நல்ல தாய்க்கு கூட மனமில்லாத சலனமும் ஒரு வகையான பொறாமையும் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவராகிய கர்த்தர் குடும்பத்தின் தலைவர். அவர் தன்னுடைய குடும்பத்தை தனது சாயலிலே முதலாவது உண்டாக்கினார். தனது சாயலிலே உண்டாக்கின அந்த குடும்பம் இன்றைக்கு அந்த சாயலை இழந்துவிட காரணம் என்ன? தன்னுடைய புத்தி கூர்மை அல்ல, தன்னுடைய மேம்பாடு அல்ல, தன்னுடைய ஆலோசனை, தன்னுடைய பெருமை, இவற்றிலே அவர்கள் சிற்றின்பமாக நினைக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற அந்த பரஸ்பரமான உறவை அவர்கள் அற்பமாய் எண்ணும் பொழுது வேதனைகள் உண்டுதான். வாழ்க்கை என்றால் வேதனைகள் உண்டு, வாழ்க்கை என்றால் 1000 உண்டு, வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் உண்டு. இவற்றிலே நாம் தவித்து நாம் இழந்து விடாதபடி, அதனோடு கலந்து விடாதபடி அவைகளை மீறி எழும்பி வருவதுதான் கணவனோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் உறவுகளோடும் இணைந்து வெளியே வருவதுதான் சரியான ஒரு குடும்பம். ஆகவே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை உள்ளவர்களாக நாம் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய தந்தையே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி அதை ஒரு ஆசீர்வாதமாய் நினைத்து உமக்கு பிரியமுள்ள வகையில் நடத்தி கொள்வதற்கு எங்களுக்கு துணை செய்தரும்.
இன்றைக்கு உலக திருக்குடும்பம் என்று ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட ஒரு சிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய அருள் ஆசீர்வாதம் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் திருச்சபையோடும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமுகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.